குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு சொற்களால் செய்த சிலுவைகள். இது ஒரு இலக்கியமான ஒரு தலைப்பு தான், இலக்கிய தரமுள்ள ஒரு தலைப்பு தான். எப்படி பொருத்தி பேச போறோங்கிறது தான் பார்க்க போறோம். எனக்கு ஒரு இலக்கியமா தான் தெரியுது, அப்படிதான் இருக்கு எனக்கு. நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இருக்கிறதுனால வேணா அது மெடிக்கல் லிட்டரேச்சர்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அவங்க பேசுற ஒவ்வொரு பேச்சும், அவங்க நினைவு கூர்ந்து ஒவ்வொரு சொல்லும் அதுல வர உணர்ச்சிகள், மனம், உணர்வு, ஆற்றல் எல்லாமே இதற்குள்ள அவங்க ஒரு இலக்கியத்தை படைப்பதாக தான் இருக்கு. அதுல குறிப்பாக அவங்க கடந்த கால வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழல்ல பாதிக்கப்பட்டு அந்த நினைவுகளை சுமந்து அதை சொல்லுவதற்காக, அந்த உணர்வுகளை சொல்வதற்காக ஒரு சொற்களை வடிக்கிறாங்க பாத்தீங்களா. அது எனக்கு எப்படி காட்சி அளிக்குதுன்னா, அவங்க சொற்களால் செய்த சிலுவையாக காட்சி அளிக்குது. அவங்களே சிலுவையை சுமந்து செல்வதாக இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா டிசீஸ்ங்கிறது ஒரு கிரியேஷன் தான், நாமளே உருவாக்கிக்கிறதா. நினைவுகளை இவங்க சுமந்து இவங்களே நோயை உண்டாக்கிக்கிறாங்க. அதை நம்மகிட்ட பரிமாறும் போது அது சொற்கள் வடிவத்துல வருது. அந்த சொற்களை நீங்க அவதானிக்கும் போது, அதை உணரும் போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவங்களே அவங்க சிலுவையை சுமந்துகிட்டு செல்வது போலதான் எனக்கு காட்சி அளிக்குது. ஒவ்வொரு கேஸும் அப்படிதான் தெரியுது. அப்படி பதிவான சில கேஸுகளை உங்கள்கிட்ட சொல்றேன். எல்லா கேஸும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு நினைவில் இருக்கிற கேஸுகளை சிலது சொல்றேன். இது ஒரு வித்தியாசமான கேஸ். அந்த குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்கடி வரும். காய்ச்சல் வந்தாவே ஃபிட்ஸ் வந்துடும். அவங்க எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு, நியூராலஜிஸ்டையும் காட்டியாச்சு. அப்புறம் திருவனந்தபுரத்துக்கும் போயாச்சு. அங்க திருவனந்தபுரத்துல சித்திர திருநாள்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கேயே போய் காட்டியாச்சு. ஆனா காய்ச்சல் எப்படியாவது நீங்க நிப்பாட்டியே ஆகணும், காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த காய்ச்சல் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இவங்களும் காய்ச்சலை வராம இருப்பதற்காக அவங்க சிறப்பு அதெல்லாம் கொடுத்து பாக்குறாங்க, ஒன்னும் சரியாகல. இந்த சூழல்ல தான் அவங்க என்னை பாக்குறாங்க. நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க, நீங்க இந்த காய்ச்சல், பிட்ஸ் இதை தாண்டி உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குழந்தைக்கு தான் சார் வைத்தியம், எனக்கு இல்லை அப்படின்னாங்க. இங்க பிரச்சனையா இருந்தாங்க, குழந்தைக்கு நான் பார்க்கல, உங்களுக்கு தான் பார்க்க போறேன். இந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது, கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கும் பாருங்க, அதை சொன்னீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து பிட்ஸ்ங்கிறீங்க, காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. இதுக்கு மூல காரணம் அங்க இருக்கிறதாக நான் கருதுறேன். அதனால தயவு செய்து அதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். காரண காரியங்கள்லாம் கேட்காதீங்க. இப்ப நான் சொல்வது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூல காரணம் தெரியாம நம்ம மருந்து கொடுப்பது தவறு அப்படின்னு சொன்னேன். சார், நான் 5வது மாசம் இருக்கும்போது என்னுடைய தாய் இறந்துட்டாங்க, கொரோனா டைம்ல இறந்துட்டாங்க. இது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த கர்ப்ப காலம் ஃபுல்லா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப துயரத்துல இருந்தேன். அது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னன்னு நினைச்சீங்க அவங்க இறப்ப? நீங்க என்னன்னு உணர்ந்தீங்க? அதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னு உணர்ந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்களை காப்பாத்தி இருக்கலாம். நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்ததாக நான் நினைக்கிறேன். அந்த காப்பாத்தாதனால உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னா, அது ஒரு மனசுல ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு. தாக்கம்னா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னா, அது கில்ட் அப்படிங்கிறாங்க, குற்ற உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. நான் உடனே மருந்து கொடுக்கல, அமைதியா இருந்துட்டேன். சரிங்க, டெலிவரி எப்படி இருந்துச்சுன்னா, டெலிவரி நார்மலா தாங்க இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, டெலிவரி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்ததுன்னு, அம்மாவுடைய நினைவு இருந்ததுங்க. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன வயசுன்னா 4 வயசுங்க. இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கர்ப்பகாலம் 5வது மாசத்துல அம்மா இறந்துறாங்க. அந்த 6 மாசம் மொத்தம் 4.5 வருஷம். உங்க நினைவுகள் எப்படி இருக்கும் சார்? நேத்து இறந்த மாதிரி தான் சார் இருக்கு அப்படின்னு அப்படியே சோகத்தை முகத்தை காட்டுறாங்க. நேத்து இறந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கூட அதுல இருந்து விட முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். குற்ற உணர்வு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எப்பொழுதும் நினைவுல இருந்துகிட்டு இருக்கு. இந்த 2 யார்ட்ஸ்டிக்கை எடுத்து அவங்க முன்னாடி திருப்பி ரீப்ளேஸ் பண்ண. குற்ற உணர்வு உங்களுக்கு பெரிய பிரச்சனையா, எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனையா? எது உங்களை ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கு சார்? இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதும் எனக்கு அம்மா நினப்புதான் இருக்கு.
4.5 வருஷமானாலும் இப்படிதான் சார் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படி குற்ற உணர்வை புறந்தள்ளிட்டு அந்த கிரீஃப் எவர் நியூ எப்பொழுதுமே புதுமையாவே இருக்கு, புதுசாகவே இருக்கு. அது தன்னை விட்டு நீங்கவில்லை, எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துட்டு இக்னிஷியா 3x கொடுத்தேன் சார். கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காய்ச்சல் வரவில்லை, பிட்ஸும் வரவில்லை. இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 தடையாவது வந்திருக்கும் உங்களுக்கு காய்ச்சல். 20 தடையும் பிட்ஸ் கூட வந்திருக்கும். 20, 30 தடவை பிட்ஸ் வந்திருக்கும். காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே பிட்ஸ் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, காய்ச்சலும் வரல, பிட்ஸும் வரல. அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. அடுத்த தடவை கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப அந்த குழந்தைய பார்க்கும் போதே பிளசண்டா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய மேஜிக் நடந்துருக்கு பாருங்க. அப்ப இந்த 4.5 வருஷம் அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அம்மாவுடைய அந்த இறப்பை, அந்த சோகத்தை சுமந்துகிட்டே இருக்காங்க சிலுவர் போல. அந்த நினைவுகளை சுமந்துகிட்டே இருக்காங்க. அதனாலதான் அவங்களால அப்படி ஒரு சொற்களை வடிக்க முடியுது. எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கு சார், அந்த நினைவு போகவே மாட்டேங்குது சார். பாத்தீங்களா, இங்கதான் இந்த மருத்துவம் எப்படி கலையாக மாறுதுன்னு பார்க்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஹோமியோபதி கலைம்பாங்க. ஆனா கலைக்கான அம்சத்தை கேட்டீங்கன்னா சொல்லுவதற்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்படி சிம்டத்தை பார்க்கணுங்க, அப்படி பார்க்கணுங்க அப்படின்னு டெக்னிக்காலிட்டிஸ் தான் பேசுவாங்களே தவிர அத கதையாகவே சொல்ல தெரியாது. அது ஒரு லிட்டரரி எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல தெரியாது. உண்மையிலே மனுஷன்தான் ஒவ்வொரு துயரரும் தானே எல்லாத்தையும் நோயை உண்டாக்கிக்கிறான். அது நோயை உண்டாக்குறது மட்டும் இல்ல, அதை சுமந்துகிட்டே இருக்காங்க. அதுல இருந்து விடுபட முடியாம தவிப்பதனுடைய விளைவுதான் அது நோயாக மாறுது. அது பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கிறதுனால அது குழந்தையும் பாதிச்சு குழந்தையும் ஒரு நோயாளியாக மாற்றப்படும். இந்த கேஸ்ல எப்படி பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிருக்கு பாருங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் பார்க்கும் போது உங்களுக்குள்ள இருந்து ஒரு கலைஞன் உருவாகும். அதான் ரொம்ப முக்கியம். வெறும் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்குள்ள சயின்டிஸ்டும் வரணும், கலைஞனும் வெளிவரணும். அடுத்த கேஸ், இந்த கேஸ் எப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி. இவங்க லவ் மேரேஜ், அவங்களுக்கு குழந்தை இல்லை, பிசிஓடி இருக்குன்னாங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லிட்டாங்க. என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா ஐடில வேலை பார்க்குறாங்க. நான் ஹார்ட் ஒர்க்கர் சார், நல்லா வேலை பார்ப்பேன். ஆனா நான் பார்த்த கம்பெனியில என்னை அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க, என்னை ப்ரொமோஷனே கொடுக்கல. ஆக்சுவலா நான் லீடரா இருக்கணும், எனக்கு லீடர் பொசிஷனே தரல, என்னை ப்ரொமோட் பண்ணவும் செய்யல. நான் எத்தனையோ தடவை அவங்ககிட்ட பேசி பார்த்துட்டேன், ஃபைட் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே முடியல. எனக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் என்னன்னா வேற கம்பெனிக்கு போறதுன்னு ஒரு முடிவுல இருக்கேன். ஆனா இவங்ககிட்ட நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் எனக்குள்ள இருக்கு. நான் ஒரு கேப்பபிள் லீடர் அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதுதான் என் மனசுல இருந்துட்டு இருக்கு. நான் அதுக்கான சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். இதுதான் சார் எனக்கு மன பிரச்சனை. எத்தனை வருஷமா அங்க வேலை பார்த்துருக்கீங்க? பல வருடங்களாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கான அந்த லீடர்ஷிப்கான எல்லா குவாலிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட எங்க லீடருக்கு தெரியாததை நான் தான் சொல்லி கொடுப்பேன். என்னுடைய டீம் மேட் எல்லாருக்கும் நான் தான் கைட் பண்ணுவேன். எல்லாமே சரியாக செஞ்சிட்டு இருப்பேன். ஆனா என்ன காரணம்னு தெரியல, என்னை அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க. என்னைய வேல்யூ பண்ணும்போது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, இன்கிரிமெண்ட்டும் சரியா கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் அந்த அம்மாவுடைய சாரம். இந்த கேஸ்ல எப்படி நம்ம பார்க்கறதுன்னு பார்க்கணும். பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத முக்கியம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் தன்னுடைய பெர்ஃபார்ம் பண்ணி தான் லீடராக ப்ரூவ் பண்ணணும். இங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, லீடருங்க இருக்கு, அப்புறம் ப்ரூவ் பண்ணணும். 3 விஷயங்கள் இருக்கு. இதுல பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா அவங்க லீடர் ஆக்குறதுல அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இவங்களுக்குள்ள ஒரு அர்ஜி வருது, நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த ப்ரூவிங் தான் ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க எடுத்தீங்கன்னா தான் முடியும். எதுக்கான? லீடருக்கான ப்ரூவிங். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க she is quite capable அப்படின்ட்டு. அதனால என்ன பண்றாங்க, நான் இந்த கேஸ 6th row எடுத்துட்டு பீரியாடிக் டேபிள்ல ப்ரூவிங் 6th ஸ்டேஜ் பார்த்து அதுல இருக்கிற மருந்தை கொடுத்தேன். 6th row 6th ஸ்டேஜ் ப்ரூவிங்ல டங்ஸ்டன் அப்படின்னு வரும். டங்ஸ்டன் நல்லா பாருங்க, அது லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளது, கோல்டு சீரீஸ்ல உள்ளது. அதுல 6வது ஸ்டேஜ் அந்த மருந்தை கொடுத்தோன்னே
200 தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால 200 கொடுத்தேன். பீரியட் வந்து irregular-ஆ இருந்தது, நார்மலைஸ் ஆச்சு. டிஸ்மனோரியா இருந்தது, சரியாச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி அந்த அம்மா அந்த வேலையை விட்டு நின்று வெளிநாட்டுக்கு போற அளவுக்கு ஆகி இப்ப ஆஸ்திரேலியால செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க குழந்தையோட இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையும் உண்டாயிருச்சு, ஒரு பெண் குழந்தை. பிசிஓடியும் போயிடுச்சு. அவங்களுக்கு டங்ஸ்டன் வந்து ஒரு 3 டோஸ் கொடுத்திருப்பேன். பாத்தீங்களா? அப்ப இந்த டங்ஸ்டன் கொடுத்ததுனால அவங்க லீடர் ஆகல. டங்ஸ்டன் அவங்களோட பேத்தாலஜி சரியாயிடுச்சு. அவங்க உள்ளுக்கு இருக்கிற அந்த உள்ளுணர்வு இருக்கிற இயக்கம் இருக்கு இல்லையா, தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு லீடராக ப்ரூவ் பண்ணணுங்கிற அந்த அந்த ஆசை அடைவது முடியாம இருந்ததுனால வந்த பேத்தாலஜி இருக்குல்ல, அதெல்லாம் சரி பண்ணோன்னு அவங்க மனம் வந்து ஒரு அமைதியை அடைஞ்சோன்னு, ஹார்மோனல் பேலன்ஸ் ஆனோன்னா அவங்களால சுலபமாக இயங்க முடிஞ்சது. அதனுடைய விளைவாக அவங்க சரியாக பிளான் பண்ணி அற்புதமாக இப்பொழுது ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க. இப்ப நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இங்க அவங்க எந்த சொற்களால் சிலுவையை செய்து சுமந்துட்டு இருந்தாங்க? நான் ப்ரூவ் பண்ணாங்க எதுவாக? லீடராக. அந்த தலைமை பண்புல நான் கட்டாயமாக நிரூபித்து ஆக வேண்டும் என்ற சொற்களால் அவங்க சிலுவை செய்து சுமந்துட்டு இருந்ததனுடைய விளைவுதான் அந்த பேத்தாலஜி. இப்ப புரிஞ்சுட்டீங்களா சிலுவைக்கும் ஹோமியோபதிக்கும் உள்ள சம்பந்தம்? அடுத்து 3வது கேஸ். இந்த கேஸ் ஒரு யூனிக்கான கேஸ். இப்ப ரீசெண்டா வந்த கேஸ் தான், இன்னும் ரிசல்ட் வரல. இருந்தாலும் அந்த கேஸ் வந்து ஒரு யூனிக்கா இருந்ததுனால சொல்றேன். அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ரொம்ப கோவப்படுறது சார், அளவுக்கு மீறி கோவம். பாத்தீங்களா? என்ன உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லல, அளவுக்கு மீறி கோபம். கட 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 கடன்னு பேசுறாங்க. என்னம்மா உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு கேட்டேன். சார், எங்க எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான். எங்க அப்பா யார்கிட்டையும் பேச மாட்டாரு, எங்க அம்மாட்டையும் பேச மாட்டாரு, எங்ககிட்டையும் பேச மாட்டாரு, யார்கிட்டையும் பேச மாட்டாரு. எனக்கு எங்க அப்பாவுக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். எங்க அம்மா கூடயும் பேச மாட்டாரு. ஒரு காலகட்டத்துல எங்க அம்மா எங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அப்பாட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா ஆளுகளை வச்சு பைசல் பண்ணி திருப்பி ஒன்னா வச்சுக்கிட்டாங்க. நாங்க நெசவு குடும்பம். ஆனா அவரை துன்புறுத்த மாட்டாரு, கஷ்டப்படுத்த மாட்டாரு, எதுவும் பேச மாட்டாரு. ஆனா பாசமாக அன்பாக எங்கிட்ட பேச மாட்டாரு, எங்கிட்ட பழக மாட்டாரு. இதுல எங்களுக்கு பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. அதனால எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க அப்பா அப்படி நடக்கிறதுனால அவங்க கோபத்தை எல்லாம் எங்ககிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட கோபம் வந்து ரொம்ப முரட்டுத்தனமா போச்சு. எங்களுக்கு விரக்தி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா அந்த மாதிரி கோபம் எல்லாம் போட மாட்டாரு, பேச மாட்டாரு, பாசத்தை அன்ப கேரிங்க காட்ட மாட்டாரு. ஆனா அம்மா வந்து தனக்கு அதெல்லாம் கிடைக்காததுனால, கணவன்றது கிடைக்காதனால எங்க மேல எல்லாத்தையும் காட்டி கடைசியில் அந்த அம்மா வந்து வெறுப்பை சம்பாதிச்சுட்டாங்க. இப்ப அதல்ல சார் பிரச்சனை. இப்ப நான் எங்க அம்மாட்ட இருந்து அதை ரிசீவ் பண்ணிட்டு நான் என் குழந்தைகிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்குமா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு உடம்புல ஏதாவது சிக்கலான? ஒரே ஒரு சிக்கல் சார், சரியா தூக்கம் வர மாட்டேது. எப்ப பார்த்தாலும் பழைய நினைவுகள், எங்க அம்மா பேசினது அந்த வார்த்தைகள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. திருப்பி 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 அது அந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து மீளவே முடியல. அந்த பழைய நினைவுகளுடைய தாக்கம் என்னால தப்பிக்கவே முடியல. அதனால தூக்கம் இல்லாம போச்சு. இப்பதான் கேஸுக்கே வராங்க. இன்சோமேனியா தான் அவங்களோட கேஸ். அது இல்லாம இந்த பழைய நினைவுகள் இருந்து என்னை விடப்பட முடியல. அதன் விளைவாக என்னன்னா, நானும் எங்க அம்மா மாதிரியே என் குழந்தைகிட்ட கோபப்பட ஆரம்பிக்கிறேன். இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்க, ஹோமியோபதியில மட்டும்தான் வழி இருக்கு. அதுல மிக முக்கியமான மருந்து நேற்றமோர். நேற்றமோர் தான் மிக முக்கியமான மருந்து. ஏகப்பட்ட மருந்து இருக்கு, அதுல நேற்றமோர் முக்கியமான மருந்து. இதுல வந்து ஸ்டோரி பாத்தீங்களா, அப்பாவுக்கு உங்களுக்குமான பிரச்சனை இருந்தது. ஆனா அவர் வந்து எந்த துன்புறுத்துதலும் எதுவுமே செய்யல. ஆனா அதனால பாதிக்கப்பட்ட அம்மா என்ன பண்றாங்க, இவங்களை துன்புறுத்த ஆரம்பிச்சுறாங்க. அந்த சொற்கள் தான் இவங்களுக்கு வெங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இவங்க வந்து அம்மா மேல ஒரு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பினுடைய அம்சமாக இப்பொழுது தன்னோட மகட்ட அந்த வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிடாங்க, கோபத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. வெறுப்புன்னு சொல்றதோட கோபத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. அம்மாவுடைய அந்த என்னென்ன வார்த்தைகள் பேசணும் அம்மா மகட்ட அப்படிங்கிறது இல்லாம கடுமையான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை இவங்க சுமந்து திருப்பி திருப்பி அது நினைவுக்கு வந்து இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இவங்க இப்ப கல்யாணமாகி குழந்தை பெற்று அவங்க தனியா இருக்காங்க. அம்மாவுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை. இருந்தாலும் அந்த நினைவுகள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அந்த வார்த்தைகள் மூலமாக அந்த நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கு. அதை இவங்களால கழட்டி வைக்க முடியும். கிட்டத்தட்ட சொற்களால் செய்த சிலுவையாக சுமந்துகிட்டே இருக்கிறாங்க.
இதுல என்னன்னா சிலுவை செஞ்சு கொடுத்தது யாரு? அம்மா. சுமந்தது யாரு? இவங்க. அதனாலதான் dwells on past disagreeable occurrence. இதுக்கு காரண கர்த்தா யாரு? அம்மா. அம்மாவுடைய தாக்கம் தன்னுடைய தாக்கம் தன்னுடைய மகளுக்கு. இதுல இருந்து விடுபடணும்னு நினைச்சதுதான் அவங்களுடைய சிறப்பு அம்சம். அதுக்காக என்னைய பார்த்து ஹோமியோபதி பார்த்து ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நினைச்சு வந்திருக்காங்க பாத்தீங்களா? அதான் சிறப்பு. மருந்து கொடுத்தேன். இன்னைக்கு காலையில எனக்கு போன் வருது, சார் இப்ப கோபம் எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு, அந்த சிந்தனைகள் ரொம்ப குறைஞ்சிருக்கு, நல்ல தூக்கம் வருது சார் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த கேஸை பிரசன்ட் பண்றேன். அவங்களுக்கு கொடுத்தது நேட்ரமூர் 6 ஒரு டோஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொடுக்கல. இன்னும் அவங்க நேர்ல பார்க்கல, போன்ல தான் பேசணும். இன்னொரு கேஸ். இந்த கேஸ் எப்படின்னா, உங்களுக்கு ஷோல்டர் பெயின், அந்த பெயின் தான் ரொம்ப அதிகமான பெயின். அது செஸ்ட்லயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ரைட் சைட்ல பெயின். இது போக ஃபைப்ராய்டு. அவங்க கிட்ட எது கேட்டாலும் அந்த ஃபைப்ராய்டும் அந்த பெயினை மட்டும் தான் சொல்றாங்களே தவிர, அது என்ன மாதிரி பெயின் இருக்குமா, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பதிலே சொல்ல தெரியல. சரி, உங்க வாழ்க்கையில் நடந்த மோசமான வருத்தப்படுற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்க சிஸ்டர் கேன்சர்ல இறந்துட்டாங்க சார். அது ரொம்ப பாதிப்பு, எனக்கு ரொம்ப மன வருத்தம். எனக்கு சிஸ்டர் இறந்தது எனக்கு ரொம்ப பாதிப்பு. ஏன்னா அவங்க கேன்சர்ல இறந்துட்டாங்க. அது ரொம்ப மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அடுத்து ரெண்டாவது என்னுடைய மாமியார், நான் கல்யாணமாகி போனேன்னா ரொம்ப என்னைய கஷ்டப்படுத்திட்டாங்க. அது அளவுக்கு மீறின கஷ்டம். அவங்க இப்ப இல்ல, இறந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா எங்க மாமியார் இப்படி நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, எங்க நாத்தனார் தான் என்னைய தூண்டி விட்டு, மாமியார் தூண்டி விட்டு என்கிட்ட பிரச்சனை உண்டாக்குனது. அடிப்படையில எனக்கு 2 பிரச்சனை தான் சார். ஒண்ணு நாத்தனார், இன்னொன்னு என்னுடைய சகோதரி கேன்சர்ல இறந்தது. இது 2 தான் காரணம். இதான் என்னை ரொம்ப பாதிச்சது அப்படின்னு. அப்ப இங்க சிஸ்டர் இல்லா சிஸ்டர், இதுதான் மையம். பாத்தீங்களா? ஒண்ணு சோகம், இன்னொன்னு கோபம். 2மே 6 மேலமா வந்திருக்கு. சிஸ்டர் இல்லா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டு. அப்ப பிரச்சனை சிஸ்டர் பிளஸ் சிஸ்டர் இல்லா இஸ் ஈக்குவல் டு ஃபைப்ராய்டு அண்ட் பிளஸ் ஷோல்டர் பெயின். எடுத்து பாத்தீங்கன்னா என்ன மருந்து வரும்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் வரும். ஏன்னா ஃபைப்ராய்டுக்கு ரொம்ப முக்கியமான மருந்து பாஸ்பரஸ். வலது பக்கம் பெயின், பாஸ்பரஸ். அப்புறம் சிஸ்டர் இஷ்யூ இருக்கு. அதுக்கடுத்து சிஸ்டர் இல்லாவோட இஷ்யூவும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அது பாஸ்பரஸ் எலமெண்ட் இண்டிகேட் பண்ணும். அதனால பாஸ்பரஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஷோல்டர் பெயின் போயிடுச்சு. இங்க மட்டும் லைட்டா பெயின் இருக்கு. இப்ப மென்சஸ் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அவங்களுக்கு இன்னும் ஃபைப்ராய்டு இன்னும் போகல. ஆனா இந்த ஷோல்டர் பெயின் உடனே 15 டேஸ்லயே போயிடுச்சு கம்ப்ளீட்டா. ரொம்ப நாள் இருந்த பெயின். அதே மாதிரி இந்த செஸ்ட் பெயினும் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சரியாக மருந்து எடுத்தீங்கன்னா போதும். இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய சிஸ்டர் இறந்ததை சுமந்திருக்காங்க. இந்த பக்கம் தன்னுடைய நாத்தனாரை எளிமையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால பிரச்சனைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாவே சிக்கல் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் காரணம் நோய் உண்டாவது. இந்த நினைவுகளை சொற்களா மாத்தி என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அவங்க உண்மையிலே பாஸ்பரஸா காட்சி அளிச்சாங்க. அவங்க சுமந்த சிலுவையின் பேர் பாஸ்பரஸ். அவங்க கொடுத்தது பாஸ்பரஸ் 3x தான் கொடுத்தேன். வாரத்துக்கு 3 நாள் எடுக்க சொல்லியிருந்தேன். இப்ப அவங்க பெட்டரா இருக்காங்க. தேங்க்யூ சார். இந்த டங்ஸ்டன் கொடுத்தீங்களா சார்? 6வது ரோங்கிறது லீடர்ஷிப் குவாலிட்டி. அதுல அந்த 6th ரோ எப்படி சார் பிடிச்சீங்க? அது அவங்க லீடர் ஆகிறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. அது இல்லாம லீடர் ஆகணுங்கிறது அவங்களோட பேர் ஆசை. அதை அந்த கம்பெனி கொடுக்கல அவங்களுக்கு. அவங்களுக்கு லீடர் ஆகலே தவிர லீடருக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு அவங்ககிட்ட. லீடர் ஆகணுங்கிறது தான் அவங்களோட ப்ரூவ் பண்ணணுங்கிறது அவங்களோட ஆசை பொருள். அதுல எனக்கு என்ன டவுட்னா சார், அதே ரோல இருக்கிற ஆரம்பம் அதுக்கு முன்னாடி இருக்கு 6th ரோல இருக்கு, அது 10th ரோல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹவ் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தீஸ் ரோல்ஸ்? அது ஏதாவது சொல்ல முடியுமா? 6 ப்ரூவ் பண்றது சார். 6 தான் ப்ரூவ் பண்ணி நிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 6வது ஒரு கேரக்டர். 7வது ஃபைன் டியூன் பண்ணணும், லீடர்ஷிப்பை ஃபைன் டியூன் பண்ணணும். 8வது என்னன்னா பெர்சிவரன்ஸ், தொடர்ந்து பிடிவாதமாக
ப்ரெஷர் கொடுத்து தான் அதுல இருந்தே ஆகணுங்கிற ஒரு கேரக்டர். அதான் 8. அதுலதான் ஃபெரம் இருக்கு. ஃபோர்த் ரோல ஃபெரம் இருக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அவ்வளவு ஃபர்ம்னஸ் இருக்கும். அதுதான் 8. அடுத்து 9th வந்து சக்சஸ் இஸ் அட் சைட். வெற்றி வந்து கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு அர்த்தம். 9வது. 10வது என்னன்னா சக்சஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். 11 வந்து டிக்ளைன் ஆஃப் சக்சஸ், லைட்டா விழுந்திருக்கு. அதுலதான் ஆரம் இருக்கு. மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறது ஆரம். இங்க லீடரே ஆகல, இன்னும் ப்ரூவ் பண்ணவே முடியல, ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பே கொடுக்கல. அதனாலதான் ஆரம் கொடுக்காம டங்ஸ்டன் கொடுத்திருக்கு. சூப்பர் சார். எனக்கு ஒரு விளக்கம் எப்படி அந்த இது பண்ணணும் சார். இப்போ பிளாட்டினா 11ல தங்கம் இருக்கு. ஆக்சுவலா நம்ம நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தங்கத்தை விட உயர்ந்தது பிளாட்டினம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது வந்து இந்த இடம் மாறி வந்திருக்கணும்ல சார். 10ல வந்து தங்கமும் 11ல பிளாட்டினமும் வந்திருந்தா. அதாவது சார், பிளாட்டினா தான் உயர்வானது, விலையும் அதிகம். தங்கம் வந்து பிளாட்டினாவோட விலை கம்மி. பிளாட்டினா யார் வாங்குவானா உயர் வகுப்பினர்கள் வாங்குவாங்க. தங்கம் வந்து சாதாரண வகுப்பினர்கள் வாங்குவாங்க. அதனால வந்து 10வது ஸ்டேஜ்ங்கிறது சக்சஸ் ஸ்டேஜ், அதுதான் பீக். அதுல இருந்து கொஞ்சம் தாழ்ந்து போறதுதான் ஆரம் மெட்டாலிக்கம். கொஞ்சம் கீழே இருக்கு 11. அதுக்கடுத்து 12 மெர்க்குரியஸ். இந்த 2 என்னன்னா இந்த லீடர்ஷிப்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். 11th வந்து தன்னை ஸ்ட்ரெச் பண்ணி எப்படியாவது லீடர் ஆகணும்னு பார்க்கும். மெர்க்குரியஸ் வந்து ரிவோல்ட் பண்ணி ரெவல்யூஷனரியா போராடி பார்க்கும். சூப்பர் சார். அந்த பாஸ்பரஸ் கேஸ் பண்ணீங்க இல்லையா, பாஸ்பரஸ்ல சிஸ்டர் பிளஸ் சிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபைப்ராய்டு சொல்லிட்டு பிளஸ் ஷோல்டர் பெயின் சொன்னீங்க. அந்த பாஸ்பரஸ் எப்படி எடுத்தீங்க ஆக்சுவலா? அது ஒரு ஃபார்முலா சார். அது என்னுடைய ஈஸியான ஃபார்முலா. இது நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, ப்ரொஃபல் விஜய்கட் இருந்து எடுத்திருக்கேன். பாஸ்பரஸ் ரைட் சைட்ல வேலை செய்யும். அந்த ரைட் சைடு அஃபினிட்டியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவேன். அடுத்து 2வது என்னன்னா ஃபைப்ராய்டுங்கிறது ஒரு முக்கியமான சார். இந்த டியூமர் வந்து ஃபீமேல் ஜெனட்டாலியால டியூமர் போய் பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டு அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல பாஸ்பரஸ் இருக்கும். அதனால அது எடுத்தேன் ஃபர்ஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் பெயின் எடுத்துக்கிட்டேன். இங்க இஷ்யூ வந்து சிஸ்டர் அண்ட் சிஸ்டர் இன்லா. அந்த சிஸ்டர்ங்கிற வார்த்தை வந்து ஸ்கால்டன்ட் இருந்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே கம்பைன் பண்ணோம்னா ஒரு பிக்சர் கிடைக்கும், ரவுண்ட் பிக்சர். இந்த ஃபார்முலா போதுமானது. கிட்டத்தட்ட A+B ஹோல் ஸ்கொயர்ங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா மேத்தமெட்டிக்ஸ்ல, அது போல ஒரு ஃபார்முலா. இது சக்சஸ் ஆகும், கட்டாயம் ஆகும். டபுள் பேத்தாலஜி எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும். இங்க 2 பேத்தாலஜி, ஒன்று ஷோல்டர் பெயின், இன்னொன்னு வந்து ஃபைப்ராய்டு. அதை எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து அஃபினிட்டி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து மென்டல் ஜெனரல்ல சிஸ்டருக்கான ப்ராப்ளமும் சிஸ்டர்-இன்-லாவுடைய துன்புறுத்துதலும், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துதான் அந்த கேஸை வந்து பாஸ்பரஸா மாத்திருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சுனிர்மல் சர்க்கார் வந்து எடுத்தது. சுனிர்மல் சர்க்கார் இதை அப்ளை பண்ணுவாரு. எல்லாருக்கிட்ட இருந்து அங்கங்க பிட்டா எடுத்து நான் ஒரு ஃபார்முலா பண்ணி இப்படின்னு ஒரு ஃபார்முலா கேஸ் சீக்கிரமா முடிக்கிறது. எடுத்துக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு மணிக்கணக்கில் உட்கார்றதுக்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு.